சங்கீதம் அதிகாரம் 86 வசனம் 9. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள போறாங்க. இன்னும் இயேசுவை அறிந்து சர்ச்சுக்கு போயிட்டும் இன்னும் சில வகைகளில் பிடிபட்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். கர்த்தர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் அவரை பணிந்து கொள்ள போகிறார்கள். அவரை பணிந்து கொள்ளும்போது அவரோடு இணைய அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண அவருடைய சுபாவம் நமக்குள்ள வரும். அவரை போல நாமும் மாறுவோம். ஏசப்பா நம்மளுடைய பாவங்களை மன்னித்தாங்க. நாமும் பிறருடைய பாவங்களை மன்னிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். என்ன நடந்தாலும் தேவனுக்கு மகிமை. தீமையாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, இது எனக்கு நன்மையாக மாறும். தீமையாக இருக்கிறது கூட நன்மையாக மாறும். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற பலியை செலுத்தி கொண்டே இருப்பார்கள். சீக்கிரத்தில் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வரப்போகிறது. ஒருத்தவங்களுக்காக நீங்கள் ரொம்ப வருஷம் ஜெபிச்சிட்டு இருந்தீங்க. அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தர போகிறாங்க. அவர் உண்டாக்கின சகல ஜாதிகளும் அவரை பணிந்து கொள்வார்கள். அவருக்கு முன்பாக வந்து அவரை பணிந்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இவங்களா இப்படி அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் கட்டளையிட போகிறாங்க. ஆமாங்க, சீக்கிரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மனுஷர் மாறவே மாட்டாங்கன்னு மனிதர்கள் சொன்னாங்க. நீங்களே ஒரு கட்டத்தில் அதுக்கு முடிவுக்கு வந்துட்டீங்க. இவங்க மாற மாட்டாங்க, இனிமேல் நம்ம வாழ்க்கை இப்படி தான். இல்லைங்க, கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக வந்து பணிந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் நாட்கள் சீக்கிரமாக வருகிறது. ஆமேன் சொல்லி அந்த மனிதரை முன்பாக கொண்டு வந்து இந்த வசனம் அந்த மனிதருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு அப்படியே இமேஜின் பண்ணி அவங்க தலை மேலே நீங்கள் கை வைக்கிற மாதிரி, இந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தினால அவங்களுக்கு சொல்கிற மாதிரி, அவங்களுக்குள்ள மாற்றம் வருகிற மாதிரி நீங்களே இயேசுவின் நாமத்தினால் அதை சொல்லுங்கள். அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில், அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். Have a blessed day. God bless you.